வெல்கம் டு தாய் கலெக்ஷன். தூக்கம் பற்றிய செய்தி. தூக்கம் என்பது அனைத்து உயிரினங்களுக்கும் மிக அவசியமான ஓய்வுகளிலும் ஓர் இயற்கையான நிலை. இது உடல் மற்றும் மூளையின் செயல்பாட்டிற்கு இன்றியமையாதது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து மன அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது. தினசரி அவர்களது வயதுக்கும் உழைப்புக்கும் ஏற்றவாறு இரவில் அயர்ந்து தூங்க வேண்டும். ஒரு மனிதன் அதிக நேரம் தங்கியிருப்பது அவன் படுக்கையில் தான். ஆகையால் படுக்கையும் படுக்கை அறையையும் மிக சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். தூக்கம் சிலருக்கு 7 மணி நேரம் முதல் 8 மணி நேரம் வேண்டும். சிலருக்கு 10 மணியும் வேண்டும். எவ்வளவு நேரம் தூங்கினால் தனது உடலும் மூளையும் ஓய்வு பெற்று மறுநாள் செய்ய வேண்டிய வேலைக்கும் நடக்கக்கூடிய காரியங்களுக்கும் சிரமமின்றி தயாராக இருக்க முடியும் என்பதை தம் அனுபவத்திலிருந்து தெரிந்து கொண்டு அந்த அளவு தூங்க வேண்டும். சீனர்கள் அக்குப்ரெஷர் சிகிச்சையில் ஆர்கன் கிளாக் விதியை ஆராய்ச்சி செய்து நேரத்தினை நிர்ணயித்தார்கள். அதன்படி இரவு 11 மணிக்குள் தூங்கப் போயிருக்க வேண்டும். படுக்கை அறை அமைதியாகவும் குளிர்ச்சியாகவும் இருட்டாகவும் இருக்க வேண்டும். தூங்குவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன் மொபைல், தொலைக்காட்சி போன்றவற்றை தவிர்க்கணும். சரியான தூக்கம் இல்லை என்றால் உடலில் பல பாதிப்புகள் ஏற்படும். இதய நோய், உயர் ரத்த அழுத்தம், மன அழுத்தம், நரம்பு தளர்ச்சி மற்றும் சர்க்கரை நோய் போன்ற பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நாளடைவில் நோயாளி ஆக வேண்டியதுதான். இரவில் அதிக காபி அல்லது டீ அருந்துவதை குறைக்க வேண்டும். படுக்க போகும் முன் மனக்கவலை, கோபம் ஒன்றுக்கும் இடமளிக்காமல் கண்களை மூடி இஷ்ட தெய்வத்தின் நாமத்தை கூறியபடி இருந்தால் அயர்ந்த நித்திரை வரும். இரவு படுப்பதற்கு முன் கைகளை ஒன்றுடன் ஒன்று சேர்த்து வைத்துக்கொண்டு கை விரல்களால் மற்ற கையின் அடிப்பகுதியை நன்கு அழுத்த வேண்டும். மாறி மாறி இரு கைகளையும் அழுத்திவிட்டால் நன்கு தூக்கம் வரும். விரல் நுனையை அழுத்திவிட்டாலும் தூக்கம் வரும். காதிலிருந்து தாடு வரை மெதுவாக தடவிவிட்டாலும் உடனே தூக்கம் வந்துவிடும். சக்தி முத்திரை செய்தாலும் தூக்கம் வந்துவிடும். பகல் உணவில் கெட்டி தயிர், பச்சை வெங்காயம், தக்காளி, கேரட் சாப்பிடலாம். இரவில் 1 கப் பால் அருந்துவது நல்லது. தினமும் தியானம் செய்ய வேண்டும். நோய் தொற்று, ஊட்டச்சத்து குறைபாடு, மன அழுத்தம், மனச்சோர்வு, அதிக உணவு, தூக்கமின்மை, முறையற்ற உணவு முறை ஆகிய காரணங்களால் அதிக சோர்வு, டயர்னஸ் ஏற்படும். போதுமான ஓய்வு, சத்தான உணவு மற்றும் மன அழுத்தத்தை குறைத்தால் ஆகியவற்றை ஒழுங்குபடுத்த வேண்டும். எடுத்த காரியத்திற்கெல்லாம் கவலை, கோபம், அதிக மகிழ்ச்சி போன்றவை தன்மையை அறவே விட்டொழித்தல் வேண்டும். எல்லாவற்றையும் அளவோடு வைத்துக்கொள்ள வேண்டும். இரவில் படுப்பதற்கு 1 மணி நேரத்திற்கு முன் டிவி, சிரிப்பு துணுக்குகள் பார்த்துவிட்டு தூங்கலாமே. வாழ்க்கையை விரும்பவும் வேண்டாம், வெறுக்கவும் வேண்டாம். வாழ்வதை நன்றாக வாழ்ந்தாலே போதும். அவனவன் விதி அவனவன் கையில் இருக்கிறது என்ற சிந்தனை துளியின்படி சிந்தித்து செயலாற்றுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 70 வயது பாட்டி அனுபவம் பேசுகிறது. நன்றி.